இப்போ சமீபமாக எங்ககிட்ட ஒரு 50-year-old மேல் வந்தாங்க. அவங்களோட இன்ஃபர்டிலிட்டிக்கோட காஸ் பார்த்தீங்கன்னா எசோஸ்பர்மியா. எசோஸ்பர்மியானா என்னன்னா கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். இவருக்கு எப்படி நம்ம ப்ரெக்னென்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டஸ்லேருந்து நம்ம ஸ்பெர்ம் ரிட்ரீவ் பண்ணி அதை வச்சு நம்ம எக்ஸி பண்ணி நம்மளால் ப்ரெக்னென்சி கொண்டு வர முடியும். இவருக்கு ஆல்ரெடி ஒரு 3 தடவை எக்ஸி பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. ஸோ இதை என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல அவரோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும். இன்னொன்று, அவருக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கரெக்ட் டோசஸில் ஒரு 3 மந்த்ஸ்க்கு கொடுத்தோம். ப்ளஸ் அடிஷ்னலாக அவருக்கு சில ஹார்மோனல் ஹெச்சிஜி ப்ளஸ் ஹெச்எம்ஜி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தோம் ஒரு 6 வீக்ஸ்க்கு. இது அவருக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் திருப்பி பீஸா பண்ணலான்னு போகும்போது அவரோட எபிடெடிமஸ்லேயே நமக்கு ஸ்பெர்ம்ஸ் ஈஸியாக பீஸா மூலயமா கிடச்சிது. ஸோ அந்த ஸ்பெர்ம்ஸோட இதை பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் பார்த்தா எங்களுக்கே பயங்கர எல்லாருக்குமே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நல்ல ஒரு கவுண்ட் நமக்கு கிடச்சிது, மொட்டைல் ஸ்பெர்ம்ஸும் நமக்கு இருந்தது. அதை வச்சு நம்ம எக்ஸி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ரியோ குவாலிட்டி கிடச்சிது. இப்போ அதை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லேடி இப்போ ஒரு 4 மந்த்ஸ் கன்சீவில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரி ஒரு ரிட்ரைவல் ப்ரொசீஜர்ஸ்லனா தட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா சில முயற்சிகள் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம மாற்றினோமா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பாக கிடைக்கும். இது எங்களுக்கே ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.